எவ்வளோ சூப்பராக கதிர் பார்த்திங்களா இல்லை, கதிர் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். கதிர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கதிர் பச்சை பசேல்னு இருக்குது கதிர். இந்த வயலில் இருக்கிறது எல்லாம் வந்து கதிர் விட்டது. நெல் கதிர் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பச்சை பசேல்னு ஆகும். இதெல்லாம் கருக்கு. இந்த கருக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. கருக்கில் வந்து ஒரு பால் வரும். பால் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும் பால், நெல் பால். இது வந்து இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்கள். இந்த நெல் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரும். இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா இதுவும் கதிர் விட ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது கதிர். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கதிர். இதெல்லாம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. மெட்ராஸில் உள்ளவங்க அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமத்தில் உள்ளவங்க இதெல்லாம் அழகாக அனுபவிச்சிருப்பீங்க. நல்ல இயற்கையான காற்று, சுத்தமான காற்று, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, உங்களுக்கு வந்து விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.